ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவில் கொள்வது. எதை நினைக்கணும், எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது, ஏன் பகவான் கிருஷ்ணரை நினைக்கணும், பகவான் கிருஷ்ணரை நினைப்பதால அதோட பிரயோஜனம் என்ன? இந்த அத்தியாயம் ஸ்மரணத்தை பற்றியது. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தோட கடைசி 4 ஸ்லோகங்கள், எண்ட் ஆஃப் தி சாப்டர். யுக்தான் போஜராஜேன மாயின காமரூபிணவ நிலையாவுனுதத்தாம் ஸ்தான் பால கிரீடன்கானிவ. போஜராஜனான கம்சன் கிருஷ்ணரை கொள்வதற்காக விரும்பிய ரூபத்தை ஏற்க வல்ல பெரும் சூனியக்காரர்களை நியமித்தார். ஆனால் ஒரு குழந்தை பொம்மைகளை உடைத்து விடுவது போலவே பகவானும் சுலபமாக அவர்களை கொன்றார். சோ உத்தவர் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான பக்தரும் நெருங்கிய நண்பரும் ஆவார். உத்தவரும் கிருஷ்ணரும் ஈருடல் ஓர் உயிர், உற்ற உயிர் நண்பர்கள். அப்பேற்பட்ட ஒரு பிரியமான பக்தனை, உயிருக்கு உயிரான நண்பனை விட்டு கிருஷ்ணா மறைஞ்சிட்டார், கிருஷ்ணா பிரிஞ்சிட்டார். ஏன் கிருஷ்ணா உத்தவரை கூட்டிட்டு போகாம பிரிஞ்சிட்டாரு? கிருஷ்ணா இந்த பூமி விட்டு போகும்போதே தனக்கு பிரியமான உயிருக்கு உயிரான நண்பனையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, ஏன் உத்தவரை விட்டுட்டு போனாரு? சரி, ஓகே. விதுரர் வந்து உத்தவர் வந்து விதுரரை சந்திக்கணும், மைத்திரியர் கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் என்ன? பகவானும் பக்தனை பிரிந்து அந்த துயரத்திலேயே அவரை நினைச்சிட்டு இருக்காரு. பக்தனும் பகவானை பிரிஞ்சு அந்த துயரத்திலேயே நினைச்சிட்டு. விப்ரலம்ப பாவம். விப்ரலம்ப பாவம்னா பகவானை பிரிஞ்சு அந்த துயரத்தையே அனுபவிக்கும், அவரையே நினைச்சிட்டு இருக்கு. கிருஷ்ணாவும் தன் பக்தர்களை பிரிஞ்சு அந்த துயரத்திலேயே ஆழ்ந்துட்டு இருக்காரு, அதே அவங்களே நினைச்சிட்டு இருக்காரு. பக்தர்களும் பகவானை பிரிஞ்சு அவரையே நினைச்சிட்டு இருக்காங்க, அவருடைய லீலைகளே ஸ்மரணம் பண்றாங்க. அதனால ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இன்டிமேசி, க்ளோஸ் இன்டிமேஷன் இருக்கு. ஒருத்தர் பக்கத்துல இருக்கும் போது விட அவர் தூரத்துல இருக்கும்போது அவர் நினைவு எடுத்துக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்கும்போது யதார்த்தமா இருக்கும். என்ன, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பண்ணிட்டு இருப்பார், நம்ம பாட்டு. இப்ப கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ ஒரே வீட்டுல இருந்தா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே கணவன் வெளிநாட்டுல இருக்காரு, இல்ல மனைவி ஒரு ஊர்ல இருக்காங்க, பிள்ளைங்க வெளிநாட்டுல படிக்கிறாங்க, வேலை பண்றாங்கன்னா சாப்பிட்டானா தெரியல, தூங்குனாங்களா தெரியல, என்ன பண்ணாங்க தெரியல, நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரிவு வந்து இணைக்குது, பிரிவு வந்து ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாக்கு. இது எங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த உலகத்துல நடக்குதுன்னா இது கிருஷ்ணா கிட்ட இருக்கு. இந்த ஜட உலகத்துல கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுல இருந்தா சண்டை போட்டுக்கிறாங்க. இதே கணவன் வெளிநாட்டுல வேலை பண்றாரு, மனைவி வீட்டுல இருக்காங்கன்னா கணவன் வந்து மனைவியை நினைச்சிட்டு இருப்பாரு, அவ என்ன பண்றா தெரியலையே. மனைவி என்ன பண்ணுவா, எப்ப கணவர் போன் பண்ணுவாரு, வீட்டுல இருந்தா சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப போன்லயும் சண்டை போடுவாங்க, அது ரெண்டாவது, அது நமக்கு தெரியாது, அது தெரியாது. ஸ்டில் என்னன்னா அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிரிவு வந்து ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா. இது எங்கிருந்து வருது இந்த கான்செப்ட்? ஏன்னா இது கிருஷ்ணா கிட்ட இருக்கு. இதோடைய ஒரிஜினாலிட்டி, நேச்சர்.
இந்த ஜட உலகத்துல எல்லாமே ரெப்ளிகா தான். ஜட உலகத்துல எல்லாமே திரிந்த நிலையில இருக்கு, திரிபடைந்த நிலை. ஊர்த்த மூலம் அசத்தாகும், சந்தாம்ஷ ஊர்த்த மூலம் அசத்தாகும், அதவஸ்ராகும் அவ்யயம் யக்ஷாமீன பரிஷ்யாமி அனுபவ ஸ்லோகம். எப்படி ஒரு ஆலமரம், ஆலமரம் குளத்தை கரையில பார்த்தா தலைகீழ தெரியும், பிரதிபலிக்கும். நீர்ல வந்து தண்ணியில வந்து மரங்கள் பிரதிபலிக்கும், அது தலைகீழ தெரியும். ஆனா தண்ணியில தெரியக்கூடிய மரம் வந்து ஒரிஜினல் பிம்பம் அல்ல, அது ரெப்ளிகா, அது தலைகீழ இருக்கு. வேறு வந்து மேல போற மாதிரி, கிளைகள்லாம் கீழே போற மாதிரி. ஆனா கரையில் உள்ள மரம் நேரா வேறு கீழே போகுது, கிளைகள் எல்லாம் மேல போகுது. அந்த கரையில் இருக்கிற கரையில் இருக்கிற மரத்துடைய பிம்பம் தான் தண்ணியில தெரியுது. அதே மாதிரிதான் இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகத்துடைய ஒரு தெரிந்த பிம்பம். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க கிருஷ்ணரை விட்டுட்டு நான் என்ற பொய்யகங்காரம், கிருஷ்ணரை விட்டுட்டு நான் என்ற பொய்யகங்காரத்துல வரும்போது எல்லாமே நம்மளை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல பொய்யகங்காரம் கிடையாது, எல்லாமே கிருஷ்ணரையே சார்ந்து இருக்கு. சோ எல்லாமே கிருஷ்ணரையே சார்ந்து இருக்கிறதுனால எல்லாருமே கிருஷ்ணனுடைய சேவைக்காக இருக்காங்க, கிருஷ்ணாவை திருப்திப்படுத்துறதுக்காக. அங்க இருக்கிற கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான். சோ கிருஷ்ணா அந்த பக்தரோடு எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, அவங்களோடு மிக நெருக்கமா அன்பு பரிமாற்றம் செய்வார். அவங்க பிரிந்திருந்த அந்த பிரிவு துயரத்திலையும் அன்பு பரிமாற்றம் செய்வார். அதனால கிருஷ்ணர் உத்தவரை விட்டுட்டு போனாலும் கிருஷ்ணா உத்தவரே நடிச்சிட்டு இருக்காரு, உத்தவர் கிருஷ்ணரே நடிச்சிட்டு இருக்காரு. அதனாலதான் விதுரரை பார்த்த உடனே உத்தவர் கண்கள் இருந்து அப்படி கண்ணீர் வருது, கிருஷ்ணாவுடைய லீலைகள் எல்லாம் பத்தி எல்லாம் பேசுறாரு. இதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கான அடையாளம். இந்த ஜட உலகத்துல கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. இந்த ஜட உலகத்துல, பௌதிக உலகத்துல, கட்டுண்ட வாழ்க்கையில, பந்தப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற ஜீவாத்மா தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படுவோம், தேவையில்லாததுக்கெல்லாம் கவலை, தேவையில்லாததுக்கு அழுக, அன்னெசரி வரி தேவையில்லை. காரணம் கிருஷ்ணரை மறந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு தேவையில்லாததுக்கெல்லாம் கவலைப்படுது. அதே சமயம் தன்னை உணர்ந்த ஆத்மா இந்த போன்ற மாற்றங்களால் திகைப்பதில்லை. தீர தத்திர முகியதி, தீரா தீரா தத்திர ந முகியதி. சோ ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா இது போல துன்பத்தால் பாதிக்கப்படும். அப்ப அவர் என்ன ஆகுறாரு, அவர் கிருஷ்ணருடைய பிரிவை நினைச்சு வருதுற. கிருஷ்ணாவை பிரிஞ்சிட்டோமே, கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, அவருக்கு சேவை பண்ண முடியலையேங்கிற பிரிவுல அவர் லைஃப். இதுதான் மெட்டீரியல்ஸ் கான்சியஸ்னஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்க்கும் டிஃபரன்ஸ். பௌதீக உணர்வுக்கும் ஆன்மீக உணர்வுக்குள்ள வித்தியாசம் என்ன? பௌதீக உணர்வு முழுவதும் பௌதிக கலங்கங்களால் நிறைந்திருக்கின்றது, பௌதிக உணர்வு முழுவதும் பௌதிக கலங்கங்களால் நிறைந்திருக்கின்றது. ஆன்மீக உணர்வு முழுவதும் கிருஷ்ண உணர்வு நிரம்பியிருக்கு. அதனால உத்தவருடைய கான்சியஸ்னஸ் வந்து அவரு விதுரரை பார்த்த உடனே கிருஷ்ணனுடைய பிரிவை நினைச்சு அழகாரு. அவர் கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைவு கொள்றாரு. கிருஷ்ணனுடைய லீலைகளை நினைவு கொள்றது மூலமா அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காரு. நான் பிரபா அழகா சொல்லுவாரு. பிரபா என்ன சொல்லுவாரு, ஓகே கிருஷ்ணா இப்ப நம்ம முன்னாடி இல்ல, அப்ப எப்படி நம்ம கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றது? கிருஷ்ணா அர்ஜுனன் கிருஷ்ணர் நேருக்கு நேரு, அர்ஜுனா வந்து கிருஷ்ணரை நேரடியாக அசோசியேட் பண்ணார், டைரக்ட் அசோசியேஷன் இருந்தார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருடைய நேரடி சங்கத்துல இருந்தார். ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்லை இப்போ. அப்ப என்ன பண்றது? அர்ஜுனன் என்ன பண்ணாரு, கிருஷ்ணா வந்து கிருஷ்ணாவுடைய டைரக்ட் அசோசியேஷன்ல இருந்தார். பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல இருக்கு. கிருஷ்ணா தன்னை விட்டு மறைஞ்சோடனே அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணர் எனக்கு சொன்ன பகவத்கீதை நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன். அப்படின்னா கான்சியஸ்னஸ்ல கிருஷ்ணரோட ஒண்ணா இருக்கு. பிசிக்கலா வேணா கிருஷ்ணருடைய பிரசன்ஸ் அர்ஜுனன் மிஸ் பண்ணிருக்கலாம். பிசிக்கலா பிசிக்கலா வந்து கிருஷ்ணா அங்க இல்ல, ஆனா கான்சியஸ்னஸ்ல கிருஷ்ணா இருக்காரு. சோ அர்ஜுனா இதே மாதிரிதான். இங்க எப்படி உத்தவர் வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு அழுதுண்டே விதுரட்ட பேசுறாரோ, அதே மாதிரி அர்ஜுனனும் கிருஷ்ணா பிரிஞ்சு அழுதுண்டே வந்து யுதிஷ்டிர மகாராஜ் பேசுறேன். பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல் 14-15 சாப்டர்ஸ். பாண்டவர்களின் துறவு, அப்புறம் கிருஷ்ணரின் மறைவு, 2 சாப்டர் இருக்கு 14-15. சோ அதுல அர்ஜுனன்
கிருஷ்ணரை பிரிஞ்ச உடனே ஒரு நடைப்பெண்ண மாதிரி ஆயிட்டார். ஒரு பெண்ணை எந்திரிச்சு நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சில நேரம் இந்த காலத்துல பசங்களே அப்படிதான் நடக்கிறாங்க. அந்த பசங்களுடைய நடையில ஒரு கம்பீரம் இல்ல, அப்படியே ஒரு டெட் பாடி மாதிரி நடந்து வர. சோ கிருஷ்ணாவை பிரிஞ்சதுனால அர்ஜுனன் தன்னோட தேஜஸ் இழந்துட்டார். தன் தேஜஸ் இழந்து பொலிவிழந்து கண்கள் எல்லாம் கண்ணீரோட உடலெல்லாம் தளர்ந்து போய் முகம் வாடி போய் ஒரு நடைப்பெண்ண மாதிரி வர. அப்புறம் அர்ஜுனன் இதே மாதிரிதான். இங்க பாருங்க, ஒரு தூய பக்தருக்கான ஒற்றுமை என்ன, தூய பக்தருடைய ஒற்றுமை என்னன்னா, இங்க உத்தவர் உத்தவர் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டு கிருஷ்ணாவோட லீலைகளை பத்தி எல்லாம் விதுரட்ட பேசுறாரு. அதே மாதிரி அர்ஜுனன் என்ன பண்றாரு, கிருஷ்ணா பிரிஞ்சுட்டாருன்னு சொல்லி யுதிஷ்ட மகாராஜ்ட்ட எப்படி எல்லாம் கிருஷ்ணா அவங்க ஹெல்ப் பண்ணாரு ஹோல் லைஃப்ல. தட் என்டையர் தேர் டிராவலிங், என்டையர் அவங்க முழு வாழ்க்கையிலையும் கிருஷ்ணா எப்படி எல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணாரு. திரௌபதியுடைய சமயத்துல எப்படி ஹெல்ப் பண்ணாரு, ஜராசந்தன் கூட சண்டை போடும்போது பீமருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரு, இந்த மாதிரி வனவாசம் போது எப்படி கூட இருந்தாரு, சுபத்திரையோடைய திருமணத்தப்ப எப்படி கூட இருந்தாரு, திரௌபதியோடைய திருமணத்தப்ப எப்படி கூட இருந்தாரு, இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல எப்படி அவங்க பக்கம் இருந்து தங்களை அவங்களை பாதுகாத்தாரு, எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிறாரு. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாரு. இப்படி ஞாபகப்படுத்தி அர்ஜுனால இங்க வாழ முடியலன்னு கிருஷ்ணாவை பிரிஞ்சு என்னால இங்க வாழ முடியாதுன்னு அழற. அதே மாதிரிதான் இங்க உத்தவரும் கிருஷ்ணாவோட லீலைகளை நினைச்சு பாக்குறாரு, விதுரட்ட பேசுறாரு. போஜராஜனான கம்சன் கிருஷ்ணரை கொள்வதற்காக விரும்பிய ரூபத்தை ஏற்க வல்ல வெறும் சூனியக்காரர்களை நியமித்தார். ஆனால் ஒரு குழந்தை பொம்மைகளை உடைத்து விடுவது போலவே பகவான் சுலபமாக அவர்களை கொண்டார். இந்த குழந்தை பருவ லீலை, கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை, கௌமார லீலை, இதெல்லாம் பிருந்தாவனம் நடந்தது. கிருஷ்ணாவுடைய பால்ய லீலை, கௌமார லீலை, பௌக்கண்டா, கைஷோரம், அப்து கைஷோர லீலை வரைக்கும், யௌவன லீலை வரைக்கும் ஆல்மோஸ்ட் கிருஷ்ணன் அவயவனம். ஒரு 12-13 வயசு வரைக்கும் கிருஷ்ணா லீலைகள் பூரா பிருந்தாவனம் தான் பண்ணார். பால்ய லீலை, கௌமார லீலை, பௌக்கண்ட லீலை, கைசோர லீலை. 5 வயசு குழந்தை, 5-10 வயசு குழந்தை, 10-12 வயசு குழந்தை, 12-14 வயசு சிறுவன், பாலகன், கோபாலன், இதெல்லாம் பிருந்தாவனத்துல தான் பண்ணார். இந்த பாக்கியம் யசோதாமாவுக்கு நந்தகோபுரம் கிடைச்சது. கிருஷ்ணாவுடைய பிள்ளை பருவ லீலைகளை அனுபவிக்கிறது, கிருஷ்ணாவுடைய குழந்தை பருவ லீலைகளை அனுபவிக்கிற பாக்கியம் நந்தகோபர், யசோதாமா, மற்ற கோபர்கள், கோபிகள், பிருந்தாவன வாசிகளுக்கு கிடைச்சது. வேற யாருக்கும் கிடைக்கல. அது வசுதேவருக்கோ தேவிக்கோ வேற யாருக்குமே கிடைக்கல. இவங்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாக்கியம் பண்ணால கிருஷ்ணாவுடைய குழந்தை பருவ லீலைகளை அவங்க அனுபவிச்சாங்க. சோ கிருஷ்ணா இந்த மாதிரி குழந்தை பருவ லீலைகள் அனுபவிக்கிறார். அவர் லீலைகள், அவருடைய தெய்வீக லீலை அனுபவிக்கிறார். பகவான் தனது தெய்வீக லீலைகள் அனுபவிக்கும் போது அசுரர்களால் பொறுத்துக்க முடியாது. பகவானும் பக்தரும் ஆனந்தமா சந்தோஷமா இருக்கும் போது அசுர குணம் படுத்தவங்களால பொறுத்துக்க முடியாது. ஓ, என்னது இது, வாட் இஸ் திஸ் கிருஷ்ண கான்சியஸ், என்ன இது கிருஷ்ண பக்தி, என்ன கிருஷ்ண உணர்வு, இது எப்படியா ஸ்டாப் பண்ணும். இது இன்னைக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு கலியுகத்துல கிருஷ்ண பக்தி என்ன, கிருஷ்ண பக்தி என்ன, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. நிறைய அசுரங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முயற்சி. சைதன்யமாக்கு காலத்திலயும் முயற்சி பண்ண சான்காசி போய் தூண்டி விட்டாங்க. முகலாயர்கள், யவனர்கள், அப்புறம் சோகால்டு பிராமணர்கள், இவங்கெல்லாம் போய் சான்காசியை தூண்டி விட்டாங்க, இந்த நாம செய்யறது நிறுத்துங்க. அப்ப இது இன்னைக்கு நேத்து இல்ல, இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு. கம்சனால பொறுத்துக்க முடியல. இந்த குழந்தை எங்க இருக்கு, கண்டுபிடிக்கணும். இந்த குழந்தை கிருஷ்ணா என்னை கொல்லக்கூடிய குழந்தை, என் தங்கைக்கு பிறக்கும் 8வது குழந்தை என்னை கொல்லும் அப்படின்னு கம்சன் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த குழந்தையை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்றாரு. அப்புறம் கேள்விப்பட்டாரு, பிருந்தாவனத்துல யசோதாவுக்கு நந்தகோபருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அது அதீத ஆற்றல் உள்ள தேஜஸ் உள்ள குழந்தையா இருக்கு. ஓ, அப்ப அது கிருஷ்ணரா இருக்கும். அதனால அந்த குழந்தையை கொல்றதுக்காக பல சூனியக்காரர்கள், பல அரக்கர்கள் அனுப்புறேன். சரி, இப்ப முதல் கேள்வி, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். பிருந்தாவனம் அவரது தாமம்,
கிருஷ்ணாவும் பிருந்தாவனம் வேற வேற இல்ல. பிருந்தாவனம் கிருஷ்ணாவுடைய தாமம். அப்போ அந்த தாமத்துக்குள்ள அரக்கர்கள் நுழைய முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிருந்தாவனத்துக்குள்ள எப்படி அரக்கர்கள் வர முடியும்? பக்தி பண்றவங்க தான் பிருந்தாவனத்துல இருக்க முடியும். பக்தி செய்யறவங்க தான் பிருந்தாவனத்துக்குள்ள நுழைய முடியும். வேற யாராலும் பிருந்தாவனத்துக்குள்ள நுழைய முடியாது. தூய பக்தர்கள் மட்டும்தான் பிருந்தாவனத்துக்குள்ள நுழைய முடியும். அப்புறம் எப்படி இந்த அரக்கர்கள்லாம் பிருந்தாவனத்துக்குள்ள போனாங்க? பகவானுடைய கிருஷ்ணாவுடைய சுப்ரீம் வில். சோ கிருஷ்ணாவுடைய விருப்பம் அவர் லீலைகளை மெருகேற்றுவதற்காக, அவர் அமானுஷ்யமான லீலை புரிவதற்காக, கிருஷ்ணா தன்னுடைய அமானுஷ்யமான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காகவும், அவர் லீலைகளை அனுபவிப்பதற்காகவும், அந்த லீலைகளை மெருகேற்றுவதற்காகவும், பக்தர்கள் அதை கேட்டு பேரானந்தம் அடைவதற்காகவும் கிருஷ்ணா இந்த அசுரர்களை அனுமதிக்கிறார். கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம ஒரு காத்து கூட விருந்தாவனத்துக்குள் நுழைய முடியாது. ஒரு ஈ எறும்பு கூட விருந்தாவனத்துக்குள் நுழைய முடியாது. ஒரு பூச்சி கூட நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணா அனுமதிக்கிறார். சோ கிருஷ்ணா அனுமதிக்கிறார். இந்த அரக்கர்கள் எல்லாம் கம்சன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஒன் ஆஃப்டர் அனதர், ஒன் ஆஃப்டர் அனதர். நிறைய அரக்கர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பூதனா, சக்கடாசுரா, திருநாவர்தா, அப்புறம் பத்சாசுரா, தேர்காசுரா, அப்புறம் பகாசுரா, அகாசுரா, ஒன் ஆஃப்டர் வியோமாசுரா, அரிஷ்டாசுரா, கேசி. கேசி மதுரால கொல்லப்பட்டார். அப் டு வியோமாசுரா வரைக்கும், அரிஷ்டாசுரா, வியோமாசுரா வரைக்கும் கிருஷ்ணா விருந்தாவன கொள்ள அரக்கர்கள். இதுல என்ன பியூட்டினா, இந்த பிருந்தாவனத்துக்குள் நுழைந்த அரக்கர்கள் ஒருவரையும் கிருஷ்ணா அஸ்திரம் கொண்டு கொள்ளல. இதுதான் பிருந்தாவன கிருஷ்ணருக்கும் துவாரகா கிருஷ்ணாவுக்குள்ள வித்தியாசம். பிருந்தாவனத்தை விட்டு வெளியில வந்துட்டா கிருஷ்ணா வாசுதேவ் கிருஷ்ணா. பிருந்தாவனத்தை விட்டு வெளியில வந்துட்டா மதுராவிலையும் துவாரகையிலையும் கிருஷ்ணா வாசுதேவ் கிருஷ்ணா. தேவைப்பட்டா 4 கை எடுத்துக்குவார், தேவைப்படும் போது 4 கை. ஆனா பிருந்தாவன கிருஷ்ணா எப்பவுமே புல்லாங்குழல் எழுதி இருக்காரு. அவர் அஸ்திரமே கிடையாது. எங்கேயாவது பிருந்தாவன்ல கிருஷ்ணா அஸ்திரம் எடுத்த மாதிரி பார்த்திருக்குமா? அஸ்திரமே கிடையாது. அவர் ஒரே ஒரு அஸ்திரம் தான் வச்சிருக்காரு பிருந்தாவனத்துல. கிருஷ்ணர் என்ன அஸ்திரம்? அது புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழல் வச்சு எல்லாத்தையும் கவர்ந்துருவேன். சோ பிருந்தாவனத்துல கிருஷ்ணா வச்சிருக்கிற அஸ்திரம் புல்லாங்குழல். அதான் நேற்று படிச்சோம். இந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டா எல்லாரும் மயங்கிடுவார். யார்தான் அழகால் மயங்காதவர்? யார்தான் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் ஓசையிலையும் அழகிலையும் மயங்காதவர்? எல்லாரையும் மயக்கிடுவார். எல்லாரையும் மயக்கிடுவார். சோ பிருந்தாவன கிருஷ்ணா அவர் புல்லாங்குழல் மட்டும்தான் வச்சுட்டு இருக்காரு. அதனால பிருந்தாவனத்துக்குள்ள நுழைந்த அரக்கர்களை கிருஷ்ணா ஆயுதம் வச்சு கொள்ளல. பூதனையிட்ட பால் குடிக்கிற மாதிரி உயிர் எடுத்துட்டாரு. சகடாசுரனை ஒரு தட்டு தட்டி விட்டாரு. கள்ள சகடம் கால் வச்சு ஆண்டாளாச்சியார் சொல்றாங்க. சகடாசுரனை தொட்டு தட்டினார். புல்லின் வாய் கீழ்த்தானே. ஒரு பாசுரத்துல ஒண்ணு. ஒரு பாசுரத்துல எப்படி சகடாசுரனை பண்ணாங்க? கிருஷ்ணருடைய சின்ன பிஞ்சு காலு, ஒரு பிறந்த குழந்தையுடைய பாதம் அப்படி டென்டர் மாதிரி இருக்கும். இந்த இளநிக்குள்ள ஒரு பருப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டா இருக்கு. இந்த தாமரை பூ இருக்கு இல்லையா, தாமரை தாமரை நம பங்கஜ நம பங்கஜ நாபாய நம பங்கஜ நமஸ்தே பங்கஜாங்கி. பாத பத்மம், கிருஷ்ணருடைய பாத பத்மம் தாமரை. அந்த தாமரை பூ மாதிரி மிருதுவான பாதம். அதை வச்சு ஒரு பிரம்மாண்டமான வண்டியை தட்டி விட்டாரு. அப்படி ஒரு வண்டி தட்டி விட்டே அந்த அரக்கனை கொள்றாரு. பூதனைட்ட பால் குடிக்கிற மாதிரி ஒரு அரக்கனை கொள்றாரு. திருநாவர்தனுக்கு இந்த 2 விரல் தான். 2 விரலை பிடிச்சு இப்படி மென்னி அமுத்திட்டாரு. திருநாவர்தன் கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. அவன் பிராணம் போயிடுச்சு. இந்த 2 விரல வச்சு ஒரு அமுத்திட்டாரு. குழந்தைங்க எல்லாம் பூச்சி நசுக்கிற மாதிரி. அதான் இங்க சொல்லியிருக்காரு இல்லையா, பொம்மைகளை குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பொம்மை ஜாமான் வச்சு விளையாடுவாங்க, உடச்சு கொடுக்கும். இந்த குழந்தைக்குள்ள ஒரு ரச்சஸ் இருக்கும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, விளையாடிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்து எல்லாத்தையும் உடச்சு போடுவான். என்னடா எல்லாத்தையும் உடச்சிட்டே அப்படிம்பாங்க அப்பாவது இல்லையா.
சோ அந்த மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணாரா, இந்த பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு அந்த பொம்மைகளை உடைக்கிற மாதிரி இந்த அரக்கர்கள் எல்லாம் பண்பட்டார். திருநாவரத்திற்கு 2 விரலே போதும். சோ பகவான் என்ன பண்ணாரு, புள்ளின் வாய்க்கு தானே 2 புல்ல 2ஆ பிச்சு போடுற மாதிரி. இந்த புல் எப்படி ஒரு புல்ல கையில எடுத்து 2ஆ பிச்சிருவாங்க, அந்த மாதிரி இந்த பகாசுரனுடைய வாய் வந்து ஒரு தாடை யமுனை நதிக்கரையில இருக்கு, இன்னொரு தாடை ஆகாசத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய வாய் அது. அப்படி 2ஐ பிரிச்சு கீச்சிட்டாரு அகாசுரன். அதே மாதிரிதான் அவர் வயிற்றுக்குள்ள போய் ஒரு குத்து விட்டாரு, அவன் வாயை திறந்த பிராண வலி வந்து. சோ இப்படி கிருஷ்ணா எந்த ஒரு அஸ்திரம் இல்லாம பூதனா, சகடாசுரா, திருநாவர்தா, பகாசுரா, அகாசுரா, வியோமாசுரா, அப்புறம் அரிஷ்டாசுரா, இவங்களெல்லாம் கொண்டிருக்காரு. எந்த அஸ்திரம் இல்ல. அதே கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாரு, துவாரையில இருந்து வந்த போது அஸ்திரம் எடுக்குது. நரகாசுரன் எப்படி பண்ணாரு, நரகாசுரன் எப்படி கிருஷ்ணர் வதம் பண்ணாரு, சுதர்சனத்தை ஒரு கீர் கிரிட்டார், அவ்வளவுதான். பவுண்டரகன் சுதர்சனம். சோ பவுண்டரகன், நரகாசுரன், இந்த மாதிரி பல அர்த்தங்கள் கிருஷ்ணனுடைய சுதர்சனால் கொல்லப்படும். சாரங்கம், கிருஷ்ணா யுத்த பூமியில சாரங்கம் எடுத்து சராசனுடைய பெரும் படைகளை கொண்டு குவித்தார். சுதர்சனம், சாரங்கம், கதா. பலராமர் கதை எடுக்கிறார், கதை எடுத்து ஒரு ரட்டி அடிச்சு அவ்வளவுதான். பலராமரு ஏற்கலப்பு எடுத்தாரு, ஏற்கலப்பு எடுத்து அஸ்தினாபுரத்துல ஒரு ஊனு ஊடினாரு. வசதி வபுசி விசதே வசனம் ஜலதாபம் ஹலஹதி பீதி மிலித யமுனாபம் கேசவதேத ஹலதர ரூபா ஜெய ஜெகதீஸ்வரே. 2 முறை பலராமர் கலப்பையை தூக்குறாரு. ஒண்ணு காலிந்தியை கூப்பிட்டாரு, அவர் ராசலீல பண்ணும்போது இங்க வான்னு சொன்னா வரல, இப்போ உடனே கலப்பை எடுத்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவாரு. காலிந்தி சரண்டர் ஆயிட்டார் யமுனா. இன்னொரு முறை அந்த குரு வம்சத்துக்கான கருவம் கொண்டு இருந்தாங்க, அது எப்படி சாம்பன் வந்து எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், கருவம் கொண்டு இருந்தாங்க. பலராமர் ஏற்கலப்பை எடுத்து அஸ்தினாபுரசி பல 1000 பீஸா கொண்டு கங்கையில போட்டுருவாங்க. சோ பலராமர் என்ன பண்ணாரு, பிருந்தாவன கலப்பை எடுக்கல, பிருந்தாவன கதை எடுக்கல, தேனுகாசுனுக்கு ஒரு முஷ்டியில ஒரு குத்து விட்டாரு. பலராமர் வந்து 2-3 அரக்கர்களா கூட இருக்காரு பிருந்தாவன்ல. யாருலாம், தேனுகாசுரன், அப்புறம் பிரலம்பாசுரன், கோபர் வடிவில் வருவான். 1-2 அரக்கர்களா இருக்கணும். திவ்யதா வானரம், பலராமர் பிருந்தாவனம் வந்தப்ப திவ்யதா வானரம் சேட்டை பண்ணிச்சு. இது மாதிரி 2-3 அரக்கர்களா பலராமர் கொண்டு இருக்காரு. பெரும்பாலான அரக்கர்களை கிருஷ்ணர் தான் கொண்டு இருக்காரு. 2-3 அரக்கர்களை பலராமர் கொண்டு இருக்காரு. அதுக்கு காரணம் இருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள இந்த விருந்தாவனத்து அசுரங்கள் யாரு, விருந்தாவனத்துக்குள்ள வந்த அசுரங்கள்லாம் யாரு அப்படின்னு விளக்கம் எழுதியிருக்காரு. இந்த ஓரொரு அசுரங்கள் யாரு, இவங்க எந்த மாதிரி நம்ம பக்திக்கு முட்டுக்கட்டையா இருப்பாங்க. ஒரு கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தனுக்கு எதெல்லாம் பெரும் சவாலா இருக்கும், கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு பக்தருக்கு என்னன்னா சேலஞ்ச், சவால். இந்த சவால்கள்லாம் ஒரு அரக்கர்கள். இந்த அரக்கர்களை வந்து நம்ம சொந்த முயற்சினால கொள்ள முடியாது. பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளையும் போல கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதை சன்னடியும். சோ என்னுடைய கிருஷ்ண பக்தியை நான் பாதுகாத்துக்கணும்னா நான் எப்பவுமே கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதங்களையே பொருள் கொண்டிருக்கணும். ரைட். சோ பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் எப்பவும் கிருஷ்ணராலேயே பாதுகாக்கப்பட்டாங்க, கிருஷ்ணருடைய அரவணைப்புல பாதுகாப்புல இருந்தாங்க. மதுராவாசிகள், துவாரகாவாசிகள், பிருந்தாவனத்துல பிருந்தாவன பிரஜவாசிகள் எல்லாரும் கிருஷ்ணாவுடைய அரவணைப்புல இருந்தாங்க. அவங்க கிட்ட எந்த அரக்கனும் நெருங்க முடியல. ரைட். பலராம் வந்து குரு தத்துவம், பலராம் குரு தத்துவம். பலராம் ஏன் தேன்காசுரனை கொண்டாரு, இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். கிருஷ்ணர் எப்படி பூதனையை கொண்டாரு, நரகாசுரனை கொண்டாரு, எல்லா கதையும் தெரியும். அந்த கதைக்கு பின்னாடி தத்துவம் என்ன,
அந்த அசுரன் யாரு? தேனுகாசுரன் யாரு? ஏன் தேனுகாசுரனை கிருஷ்ணர் கொல்லாம பலராமர் கொண்டாரு? ஆ? சரி, ஏன் குரு குரு தத்துவத்துக்கும் இந்த தேனுகாசுரனுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் பலராமர் தேனுகாசுரனை கொண்டார், கிருஷ்ணர் கொல்லாம? எங்க அனுபவிக்கணும்? பலராமர் வந்து இந்த தேனுகாசுரன், இந்த தேனுகாசுரன் வந்து தாளவனத்தை பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த தாளவனம் எனக்கு சொந்தம், இது நான் தான் அனுபவிக்கணும், யாரும் உள்ள வரக்கூடாது. அப்படி யாரா வந்தா நான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பேன். தேனுகாசுரன் ஆக்குபை பண்ணிட்டான். எங்க? தாளவனத்தை. ராம ராம மகாவீரா கிருஷ்ண துஷ்டனி பர்கனா இதோ சொங்குலே விதுரம் பனம் தாளாலி சங்குலம். இந்த கோபர்கள் எல்லாம் சொல்றாங்க, ஓ கிருஷ்ணரே, ஓ பலராமன், ராம ராம மகாபாகு, பலம் பொருந்திய பெயர்களுடைய ராமா, பலராமா, எதிரிகளை தவிக்க செய்யும் கிருஷ்ணா, இங்கிருந்து கொஞ்ச தூரம் தான் தாளவனம்னு ஒரு காடு இருக்கு. அங்க நல்ல பழங்கள் இருக்கு, அருவிகள் இருக்கு, இயற்கை ரொம்ப அழகா இருக்கு. அங்க போலாம் வாங்க. ஜெய ஜெகனா பல்தேஸ்வரர். ஆனா அங்க போக முடியாது. பலராமர் கேட்கிறார், ஏன் போக முடியாது? அங்க தேவனிவாசர் உட்கார்ந்துட்டு இருக்கான், யாரும் உள்ள விட மாட்டீங்க. ஓகே வாங்க போலாம், பலராம் நான் கூட்டிட்டு போறேன் வாங்க. அது மாதிரி கிருஷ்ணா 8வது குழந்தையா வந்தாரு, பலராமர் 7வது குழந்தையா வந்தாரு. ஏன் கிருஷ்ணா 8வது குழந்தையா வந்தாரு, பலராமர் 7வது குழந்தையா வந்தாரு? ஆஹ் இந்த 6 எதிரிகள் கொல்லப்பட்ட உடனே 7வதா பலராமன் இதயத்துல வரணும். முதல்ல நம்ம பலராமர் இதயத்துல தோற்று வச்சாதான் கிருஷ்ணன் நம்ம இதயத்துல தோன்றுவார். பலராமனுடைய அனுகிரகம் இல்லாம கிருஷ்ணன் நம்ம இதயத்துக்குள்ள இருக்க வரமாட்டார். ஆல்ரெடி இருக்காரு, நம்மளால உணர முடியாது. கிருஷ்ணா எல்லோரு இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை நான் உணர வேண்டுமானால் எனக்கு பலராமனுடைய அனுகிரகம் வேண்டும். அவர் குரு தத்துவம் ஆச்சாரி. பகவானுக்கு சேவை பண்ணும் பகவான், பகவானை நமக்கு அனுகிரகம் செய்யும் பகவான். அதனால பலராமன் முதல்ல நம்ம இதயத்துக்குள்ள வரணும். அதனாலதான் பலராமர் முதல்ல தாளவனத்துக்குள்ள போனாரு. பலராமர் தாளவனத்துக்குள்ள போய் அந்த ஈச்ச மரங்களை உழுக்கின உடனே அந்த தேனுகாசுரனால பொறுத்துக்க முடியல. ஓ, யார் அவன் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்தது, கொல்லன் பலராமர் கொல்லன் வரா. பலராமர் என்ன பண்ணாரு, அந்த தேனுகாசுரனை தூக்கி கிருகிருன்னு சுத்தி வீசினாரு. ஒரு ஈச்ச மரத்து மேல போய் கண்ணு மூக்குல பிதுங்கி அப்படி பொத்துன்னு விழுந்தான். வாயெல்லாம் பிளட்டு, ரத்தம். சோ இப்படி முதல்ல பலராமன் நம்ம இதயத்துக்குள்ள வரணும். அப்பதான் கிருஷ்ணா இதயத்துல, நம் இதயத்துல இருக்கும் கிருஷ்ணரை நம்ம உணர முடியும். கிருஷ்ணா எப்பவுமே நம்ம இதயத்துல இருக்காரு. ஆன்மீக குருவுடைய கருணை இருந்தாதான் உணர முடியும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. கிருஷ்ணனுடைய கருணையால ஒரு நேர்மையான குரு, ஒரு உண்மையான குரு நமக்கு கிடைக்கிறாரு. கிருஷ்ணாவுடைய கருணையால உண்மையான குரு கிடைக்கிறாரு. உண்மையான குருவுடைய கருணையால கிருஷ்ணரை நாம் அடையலாம். கிருஷ்ணனுடைய தாமரை திருவடியை நாம் பற்றிக்கொள்ளும். கிருஷ்ண உணர்வுல நம்ம உறுதியாகும், முன்னேற்றம் அடையும். பிரலம்பாசுரன் பிரலம்பாசுரன் என்ன பண்ணான்? ஏன் இந்த 2 ஆசுரர்களை பகவான் பலராமர் கொண்டாரு? தேனுகாசுரன் வந்து அறியாம, சுயநலம், நானே அனுபவிக்கணும், நான் தான் எங்க எஜமானன், பொய்கருவோம், பொய்யாங்காரம், சுயநலம், அறியாமை, இதனுடைய மொத்த சொரூபம் தேனுகாசுரன். ஓம் அஜான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சுசுரும் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஆன்மீக குரு நம்ம இதயத்துக்குள்ள வரும்போதுதான் அறியாமை போகும். பலராமர் தாளவனத்துக்குள்ள போனவனே தான் தேனுகாசுரன் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு? கிருஷ்ணர் தாளவனத்துக்குள்ள வந்தாரு, அவர் நண்பர்கள் பக்தர்கள்லாம் வந்தாங்க, எல்லாரும் இடத்த அனுபவிச்சாங்க. கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றதுக்காக அந்த பக்தர்கள் தாளவனத்துக்குள்ள, இந்த கோபர்கள்லாம் வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்காக கேட்கல. இந்த தாளவனத்துக்குள்ள நல்ல பழங்கள்லாம் இருக்கு, ரொம்ப அழகா கனிகள் எல்லாம் இருக்கு, நீர் அருவிகள் எல்லாம் இருக்கு. அதனால கிருஷ்ணா இங்க நம்ம போகணும் அப்படின்னு இவங்க அனுபவிக்கிறதுக்காக இல்ல, அந்த தாளவனத்தை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக. அப்ப ஆன்மீக குருவும் சரி, தூய பக்தர்களும் சரி, அவங்க அனுபவிக்கிறதுக்காக நம்ம இல்ல, அவங்க வந்து மற்றவங்க கிருஷ்ணர் அனுபவிக்கிறதுக்காக சேவை பண்றாங்க. குருவோ கருணை, வைஷ்ணவ கருணை. கிருஷ்ணரை நான் மட்டும் அனுபவிக்கிறது கோலோக மனப்பான்மை இல்லை. கோலோக பாவம் என்னன்னா கிருஷ்ணரை எல்லாரும் அனுபவிக்கணும். அது 2 குரூப் இருக்கு. ஒண்ணு வந்து ராதாராணியோடைய, ஸ்ரீமதி ராதாராணி வழியில வரக்கூடிய சகிகள், இன்னொன்னு பலராமர் வழியில வரக்கூடிய சக்காக்கள்.
இந்த ரெண்டு பிரிவுல இருக்கிறவங்களுக்கும் கிருஷ்ணரை அவங்க அனுபவிக்கிறது என்ன கிடையாது, கிருஷ்ணாவை மற்றவங்க அனுபவிக்கணும், கிருஷ்ணர் எல்லோரும் அனுபவிக்கணும். இதுதான் கோலோக பாவம். கோலோக பாவம்னா என்னதுன்னா, நான் அனுபவிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. எல்லோரும் கிருஷ்ணரை அனுபவிக்க வேண்டும், எல்லோரும் கிருஷ்ணரை உணர வேண்டும், எல்லோரும் கிருஷ்ணர் அன்பு செய்யணும். அதுக்கு இவங்க அசிஸ்ட் பண்றாங்க, உதவி செய்யறாங்க. ஓ, பிரலம்பாசுரன் யார்? அப்போ பிரலம்பாசுரன் என்ன பண்ணா? பிரலம்பாசுரன் யாரு, அவன் என்ன பண்ணான்? எந்த மாதிரி உருமாறி வந்தான்? ஒரு கோபர் மாதிரி வேஷம் போட்டு வந்தான். என்ன பண்ணா? கிருஷ்ணட்டு பலராமர் பிடிச்சு ரொம்ப தூரம் தூக்கின்னு போறான். ரைட். சோ பலராமர் புரிஞ்சுட்டாரு, இவன் ஏமாத்துக்காரன். அதே மாதிரிதான் நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணும்போது ஏமாற்றக்கூடிய போலி குருமார்கள், ஏமாற்றக்கூடிய சமய சடங்கு, ஏமாற்றக்கூடிய மத போதகர்கள் எல்லாம் கிருஷ்ணாட்டத்தை நம்மளை பிரிச்சிருவாங்க. சீட்டிங் பர்சனாலிட்டிஸ். வெளித்தோட்டத்துல சாது மாதிரி இருப்பாங்க, ஆனால் பசுத்தோல் போத்திய புலிகள். வெளித்தோட்டத்துல சாது மாதிரி இருப்பாங்க, ஆனா கிருஷ்ணர் பத்தி பேச மாட்டாங்க, பக்தியை பத்தி பேச மாட்டாங்க. இந்த யோகா அந்த யோகா, இந்த கிரியா அந்த கிரியா, இந்த முத்திரை அந்த முத்திரை, இது இல்லாம சொல்லி நம்மளோட கிருஷ்ணாட்டத்தை ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணாட்டிருந்து ரொம்ப தூரம் தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பலராமர் அனுமதிக்க மாட்டார். இதுக்கு பலராமர் அனுமதிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ரியல் குரு, ஒரு ஆதி குரு. சோ பலராமர் யாராவது நம்மள கிருஷ்ணாட்டத்தை பிரிக்கணும்னு நினைச்சா பாபா பலராமர் அனுமதிக்க மாட்டார். சோ யார் ஒருத்தர் பலராமனுடைய தாமரை திருப்பாதங்களை வலுவாக பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களை கிருஷ்ணாட்டத்தை பிரிக்க முடியாது, அவங்களை கிருஷ்ண பக்தியிலிருந்து வீழ்த்த முடியாது. அதான் பலா. பலா மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த், ஆத்மீக பலம் தருபவர். கிருஷ்ண உணர்வுல வைராக்கியம் உறுதி. பலராமர் தான் கிருஷ்ண உணர்வுல நமக்கு வைராக்கியம் உறுதி தர்றவரு. பலராமருடைய தாமரை திருப்பாதத்தை யார் வலுவா பிடிச்சுக்கிட்டாங்களோ அவங்களை யாராலும் கிருஷ்ண பக்தி அசைக்க முடியாது. வலுவான திட்டமான நம்பிக்கை, அசைச்சிட முடியாது அந்த பக்தரை. பலராமர் விட மாட்டார். அப்ப யாராவது போலி குருமார்கள், போலி மத போதகர்கள், போலியான சாதுக்கள், உண்மை வைஷ்ணவர் போல வேடம் போட்டு சில நேரம் கிருஷ்ணர் பத்தி பேசுவாங்க. நீங்க பாருங்க, வெளியில உள்ள சாதுக்களும் சில நேரம் கிருஷ்ணர் பத்தி பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் பேசும், அது உண்மையான பக்தி அல்ல. இந்த மாதிரி போலி நபர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுபவர் தான் குரு, ஆன்மீக குரு. ஒரு உண்மையான அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குரு. அவர் பலராமருடைய பிரதிநிதி. சோ பிரலம்பாசுரனை பலராமருக்கு கொண்டது எதனால? இதுதான் காரணம். கிருஷ்ணாட்டது நம்மளை யாராவது பிரிச்சு ரொம்ப தூரம் கொண்டு போனா பலராமர் அனுமதிக்க மாட்டாரு. ஓ, இந்த பக்தர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு, இவங்க ஏமாத்தி ஒரு வேற திசையில் கூட்டிட்டு போக பாக்குறாங்க, நோ, அனுமதிக்க மாட்டேன். உடனே பலராமர் ஆக்ஷன் எடுப்பார். ரைட். சோ இந்த மாதிரிதான் இந்த ஒரு அரக்கர்களும், பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் அனுமதித்த ஒரு அரக்கர்களும் பக்திக்கு நமக்கு இருக்கிற சவால். ஒரு கிருஷ்ண பக்தருடைய பக்திய இவங்க சிதைச்சிருவாங்க. ஒரு பக்தர்கிட்ட எந்த மாதிரி குணம் இருக்கணும், எந்த மாதிரி குணம் இருக்கக்கூடாது என்பதற்கான உதாரணம். அப்ப பூதனை யாரு? பூதனை எதுக்கு உதாரணம்? பூதனை என்ன பண்ணா? அவளும் இதேதான், ஏமாற்றுக்காரி இல்லையா? பூதனுடைய ரியல் என்ன? அவ அரக்கி இல்லையா? பூதனுடைய ரியாலிட்டி உண்மையான ஸ்வரூபம் அரக்கி. ஆனா என்ன பண்ணா? தன்னை ஒரு அழகான பொண்ணா மாத்திட்டா. யாருக்குமே சந்தேகம் வரல. கோபர்கள் கோபியில ஏமாத்திட்டா. ஏமாத்தி அவருடைய நோக்கம் என்ன? கிருஷ்ணாவை கொல்லணும். பாருங்க பூதனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு. பூதனாவுடைய மென்டாலிட்டி என்னன்னா, அவங்க சொன்ன மாதிரி, இங்க உத்தவர் சொன்ன மாதிரி, அவங்க எப்படி வேணா ரூபாய் எடுத்துக்கணும். சூனியக்காரி. இந்த சூனியக்காரங்க எல்லாம் என்ன வேணும் ரூபத்தை ஏற்றுவாங்க இந்த அரக்கர்கள். சோ பூதனா என்ன பண்ணா? அவருடைய நோக்கம் கிருஷ்ணாவை கொல்லணும். அப்ப என்ன பண்ணா? ஒரு சாதுவோடைய ரூபத்தை, அது ஒரு சாரி ஒரு ஒரு அழகான ரூபம் எடுத்துட்டா. யாருக்குமே சந்தேகம் வரல. தன்னுடைய நோக்கம் என்னவா இருந்தது? கிருஷ்ணா மடியில போட்டு அவரை பால் கொடுத்து கொள்ளணும். இதே மாதிரிதான் பக்தி சித்தாந்த மகாராஜ் என்ன சொல்றாரு? இந்த பூதனா மென்டாலிட்டி தான் இந்த சோகால் குருஸ். சேம். இந்த போலியான மத போதகர்கள், ஆன்மீகவாதிங்க, இவங்க வெளி தோட்டத்தை தன் சாது மாதிரி காமிச்சுக்குவாங்க. இவங்க நோக்கம் கிருஷ்ணாவை கொல்லணும். அப்ப என்ன தத்துவம் சொல்லுவாங்க கிருஷ்ணாவை கொல்றதுக்கு? இந்த கிருஷ்ண உணர்வு இல்லாத ஒரு சாது, கிருஷ்ண உணர்வற்ற ஒரு சாது என்ன தத்துவம் பேசுவாரு? பிரபா சொல்றாரு, ஏதோம தத்துவமத், எல்லாம் வந்துதான் இல்ல பிரம்மம்,
இந்த பிரம்மத்துல போய் இருக்கணும், நீயும் பிரம்மம் நானும் பிரம்மம் எல்லாம் பிரம்மம். சோ கிருஷ்ணரை பிரித்து அல்லது கிருஷ்ணரை கொல்லணும், கிருஷ்ண உணர்வை அழிக்கணும், கிருஷ்ணரை கொல்லணும். இவங்களை என்ன பண்ணணும்? பிரம்மத்துக்கு கொண்டு போகணும். இல்ல எல்லாம் மாயா, எதுவுமே இங்க உண்மை இல்லை, எல்லாம் மாயா. கிருஷ்ணனுடைய உடல் மாயா. கிருஷ்ணன் இறந்து போயிட்டாரு, அவர் பிரம்மமா இருந்தாரு, அவர் இந்த பூமியில வந்தாரு, திருப்பி பிரம்மமாயிட்டாரு. இந்த மாதிரிலாம் ஏமாற்று வேலை பண்ணி எளிமையா பாமர மக்களை எளிமையான வாழ்ந்து கொண்டிருக்கிற அறியாமல் இருக்கிறவங்க இவங்க தன்னுடைய தவறான தத்துவத்தால திசை திருப்பிடுவாங்க. இல்லாட்டி அவங்க கிருஷ்ணாவை கொல்லணும் தான் நோக்கம். எப்படி கொள்றாங்க? தத்துவார்த்தம் மூலமா கொள்றாங்க. கிருஷ்ணாவை கொல்றதுன்னா கத்தி எடுத்துட்டு போய் கொள்றது இல்ல, தத்துவ ரீதியா கிருஷ்ணரை மறுத்தளிப்பது. கிருஷ்ணன் ஒருத்தர் கிடையாது, கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது, அவருடைய அப்படி ஒரு உடல் இருந்தா அவருக்கு சாதாரணமானது, அது நம்மளை போட உடல் தான், இப்படி எல்லாம் சொல்லி கிருஷ்ணனுடைய தனித்தன்மையும் கிருஷ்ணனுடைய ஒப்பற்ற நிலையும் கொள்றது, அழிக்கிறது. இதுதான் பூதனா மென்டாலிட்டி. இந்த பூதனா மென்டாலிட்டிக்கு பூதனா உள்ள நுழைய இடம் கொடுத்துட்டோம்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடுவான். மாயாவாதி பாஷி சொல்லிலே ஹோய் சர்வனாஸ். மாயாவாதிட்டு கேட்டா இருக்கிற பக்தியும் போயிடுகிறார் சேர்த்துமா. இந்த மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிங்க, சூன்யவாதிங்க, பௌதிகவாதிங்க, இவங்கெல்லாம் பூதனாவுடைய ரெப்ரஸன்டேட்டிவ், பூதனையுடைய பிரதிநிதிகள். வெளித்தோட்டத்துல சாது மாதிரி இருப்பாங்க, ரொம்ப புண்ணிய ஆத்மாக்கள் மாதிரி தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நோக்கம் இவங்களுக்கு? இவங்களை எப்படியாவது கிருஷ்ணாட்டுக்கு பிரிச்சிடணும், இவங்களை கிருஷ்ண உணர்வு அழிச்சிடணும், இவங்களை தவறான திசையில் எடுத்துக்கணும். இதுதான் பூதனா மென்டாலிட்டி. நீங்க நிறைய பூதனா மென்டாலிட்டி உள்ளவங்க இருக்காங்க. பிரலம்பாசுரன் மாதிரி, தேர்காசுரன் மாதிரி, பூதனா மாதிரி. இவங்களுடைய வேலை என்னது? கிருஷ்ணாவை கொல்லணும், கிருஷ்ணரை அழிக்கணும். ஒரு ஜீவாத்மா இதயத்திலிருந்து கிருஷ்ணனை துளிக்க விடவே கூடாது. These kinds of mentality தான் பூதனா மென்டாலிட்டி. சகடாசுரன் யாரு? சகடாசுரன் என்ன பண்ணாரு? சரி, சகடாசுரனுடைய என்னது? அவருடைய அந்த அரக்கன் சகடாசுரன் எதை ரெப்ரசன்ட் பண்ற, எதை பிரதிநிதிக்கிறார்? சகடாசுரன் லோடு கேரிங் மென்டாலிட்டின்னு சொல்றோம். லோடு கேரிங் மென்டாலிட்டினா பல வாசனைகளை சுமந்து நிக்கிறது. நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருப்போம், ஆனா பல பூர்வ ஜென்ம வாசனைகள்லாம் வரும். அது மூலமா என்ன ஆகும்? அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது கிருஷ்ணட்டு நம்மளை பிரிச்சிடும். இப்போ குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷமா, 20 வருஷமா, 5 வருஷமா, ஏன் 30-40 வருஷமா பக்தி பண்ணிட்டு இருக்கலாம், நாம ஜபிச்சுட்டு இருக்கலாம். ஆனா அந்த பழைய வாசனைகள்லாம் உள்ளுக்குள்ள ஸ்டோரே. பழைய வாசனைகள்லாம் காமம், குரோதம், லோபம், மோகம், பாதம், வாசனை எல்லாம் இந்த ஓல்டு வாசனா, பழைய எண்ணங்கள், தாட்ஸ், அது உள்ளுக்குள்ள இருக்கு. அதை வேறு இருக்கணும். அந்த பழைய வாசனைகள் உள்ள இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணனோட நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது. அது பெரும் தடையா இருக்கு. இந்த சகடாசுரன் மாதிரி லோட் கேரிங், அந்த வண்டி ஃபுல்லா பாத்திரம் அடிக்க வச்சிருந்தாங்க. சகடாசுரன் நான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து கிருஷ்ணாவை கொள்ளணும்னு நினைச்சேன். சோ இந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட குணங்கள் முற்பிறவையில, அதுக்கு முந்தைய பிறவையில, இப்படி நினைவு கெட்டாத காலத்திலே நாம் செய்த பாவ செயல்கள், நம்முடைய கெட்ட எண்ணங்கள்லாம் மனதுல படிச்சிருக்கு இல்லையா, அது நம்மளை கிருஷ்ணாட அந்த அனர்த்தங்கள்லாம் தடுக்கும். அந்த அனர்த்தங்களை என்ன பண்ணும்? கிருஷ்ணாட போகக்கூடாம தடுக்கும். டல் மைண்டு. சில நேரம் பாருங்க, பக்தர்கள் டல்லா இருப்பாங்க, டல் மைண்டடா இருப்பாங்க. ஏன்னா இந்த அனர்த்தங்களை தடுக்குது. மந்த புத்தி, உற்சாகம் இல்ல, பக்தி சேவையில உற்சாகம் இல்ல, சோம்பேறித்தனம், மந்த புத்தி, இதெல்லாம் அனர்த்தத்தினால வரும், அனர்த்தங்கள். சோ சகடாசுரா டல் மைண்டு, அனர்த்த புத்தி, அப்புறம் சுத்த புத்தி இல்ல அசுத்த புத்தி, வாசனா, முன்ஜென்ம வாசனா, இதெல்லாம் இந்த சகடாசுரா. இந்த சகடாசுரனை யார் கொல்ல முடியும்? கிருஷ்ணா தான் கொல்ல முடியும். சோ இந்த அரக்கர்களை நம்மளால சொந்த முயற்சினால கொல்ல முடியாது. பூதனேவோ அல்லது பிரலம்பாசுரா, தேனுகாசுரா, பிரலம்பாசுரா, பூதனா, சகடாசுரா, இந்த அரக்கர்களை நம்ம சொந்த முயற்சினால கொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அதனாலதான் இவங்களை யாரு கொண்டா? கிருஷ்ணர் பலராமர் கொண்டார். சோ கிருஷ்ண பலராமருடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொள்ளாம சொந்த முயற்சியால் இவங்களை வெல்ல முடியாது.
அதனாலதான் பிருந்தாவன வாசிகள் எப்பவும் கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாதங்களையே பற்றிட்டு இருக்காங்க. அடுத்து திருநாவர்தன். திருநாவர்தன் எதுக்கு உதாரணம்? திருநாவர்தன் என்ன பண்ணான்? திருநாவர்தனுக்கு போய் கருவோம், இந்த குழந்தையை நான் தூக்கிட்டு போய் கொண்டுருவேன். ஏன்னா கம்சன் கூப்பிடுறான் திருநாவர்தன். திருநாவர்தன் ஓஹோ கம்சா, எனக்கான கட்டளை என்ன, என்னையே அழைத்தாய். கம்சன் சொல்றார், அடே திருநாவர்தா, நீ அந்த பச்சிலம் குழந்தையை சாதாரணமான குழந்தை என்று நினைக்காதே. இதற்கு முன்பு நான் பூதனை அனுப்பித்தேன், அந்த குழந்தையை கொன்று விட்டது. சகடனை அனுப்பிச்சேன், அந்த குழந்தையை கொன்று விட்டது. நீ போய் கொன்று வர முடியுமா? உன்னால் முடியுமா அது? ஆ கம்சா, என்ன கேட்கிறான்? என்னால் முடியுமா? நான் யார் தெரியுமா? சூறாவளி புயல். அனைத்தையும் விழுங்கி விடுவேன், எல்லாத்தையும் விழுங்கிடுவேன். இந்த குழந்தைய என்னால தூக்க முடியாதானே? இதுதான் போய் கருவோம். இந்த திருநாவர்தா அவன் தன்னுடைய யோக சித்தினால கிருஷ்ணரை சோழ பண்ணிடல நினைச்சான். கிருஷ்ணாவை சூறாவளி புயலை தூக்கிடும். பெரிய இந்த திருநாவர்த புயல் சாதாரண புயல் இல்லை. இப்ப நம்ம ஊர்ல இதுல வரும் இல்லையா, சைக்ளோன்ல வரும் இல்ல, அந்த புயல் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப பாருங்க, கடல் சீற்றத்தினால சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அதுல வரக்கூடிய புயலுக்கே அவ்வளவு சக்தினா திருநாவர்தனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. புயல், அதாவது இந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அது கிருஷ்ணனுடைய சக்தி. அமானுஷ்யமா இருக்கு. பூகம்பம், புயல், சுனாமி, நெருப்பு தடுத்து நிறுத்தவே முடியாது. நீர், மழை, அணை போட்டாலும் நிக்காது, அடிச்சு உடச்சிட்டு போயிடும். மழையெல்லாம் புயல் அப்படி வேரோட தூக்கிடும். வீட்டு கூரையெல்லாம் பறக்கும், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அடிச்சு கீழே விடும். மரம் எல்லாம் வேரோட தூக்கிடும். இது சாதாரண புயல். திருநாவர்தன் இருக்கானே, அவன் அமானுஷ்யமான புயல். அப்படி வந்தது பிருந்தாவனத்துக்குள்ள. அவன் சொல்றான், அந்த போய் கருவோம் கம்சன் சொன்னான், ஏய் கம்சா, என்னுடைய பலத்தை நீ சோதிக்கிறாயா? என்ன நடக்குது என்று பார். அந்த பிருந்தாவனத்தையே தூக்கி விடுவேன், பிருந்தாவனத்தையே சூறையாடிடுவேன். அங்க யார் இருக்கா? பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுடைய அனுமதி எல்லாம் நுழையவே முடியாது. முதல்ல அதுக்கு தான் போய் கருவோம். நான் எங்க வேணாலும் போவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கிருஷ்ணர் அனுமதி கொடுக்கணும். சோ ஒரு அரக்கன் என்ன வேணா திட்டமிடலாம். இன்னைக்கு அரக்க குணம் படைச்சவங்க, நான் இங்க போவேன், அங்க போவேன், அந்த கிரகத்துக்கு போவேன், அதை சாதிச்சு இதை சாதிச்சிருவேன். இதுக்கெல்லாம் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும்னா, இதுக்கெல்லாம் கிருஷ்ணா அனுமதி கொடுக்கணும். கிருஷ்ணாவுடைய அனுமதியில நீ தலைவர் நீனால ஒண்ணும் பண்ண முடியாது. கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம அரக்கர்கள் என்ன திட்டம் போட்டாலும் ஒரு செகண்ட் எனக்கு தவிடுபடியாக்கிது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம். கிருஷ்ணர் அசைஞ்சாதான் எல்லாம் அசையும். கிருஷ்ணா கன்சு மட்டும் நிறுத்தினாரு, பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சு போயிடும். உபனிஷத்து சொல்லுது, அவருடைய கட்டளையில தான் சூரியன் உதிக்குது, சந்திரன் உதிக்குது, காற்று வீசுது, நெருப்பு வேலை செய்யுது, எல்லாம் வேலை செய்யுது. கிருஷ்ணா ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணாரு, எவ்ரிதிங் பினிஷ். அவ்வளவுதான், முடிச்சது, பினிஷ். ஆனா இந்த தினாவதனுடைய மென்டாலிட்டி என்னது? இவன் போய்க்கு வருவோம், நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடும். ஓ கம்சா, ஓ என்னையா நீ பரிசோதிக்கிறாய், என்ன நடக்குது என்று பா. பிருந்தாவனத்துல வந்தா அப்படி சூறாவளி புயல். யசோதாமா ஏதோ வீட்டுல அடுப்படியில ஏதோ சமையல் பண்ணிட்டு இருக்கா, குழந்தைக்கு பால்கோவா கிண்டின்னு இருப்பான்னு நினைக்கிறேன், தெரியாது, ஏதோ செஞ்சுட்டு இருந்தா. பட்டர் வெண்ணெய் கூட எடுத்துட்டு இருந்துக்கலாம். திடீர்னு சூறாவளி புயல் அப்படி எல்லா பக்கம் டஸ்ட். யசோதாமா பார்த்து கண்ணெல்லாம் புழுதி, எல்லாம் டஸ்டா இருக்கு, தூசியா இருக்கு. ஐயோ குழந்தைய வெளியே விட்டுட்டு வந்தனே, அங்க தவழ்ந்துட்டு இருந்தானே. யசோதாமா பார்த்தா இந்த சூறாவளி புயல் அப்படியே கிருஷ்ணா மேல தூக்கிட்டு. யசோதாமா கிருஷ்ணா அப்படின்னு மயங்கி விழுந்தான். அவன் நினைச்சான், பாத்தியா இது என்ன குழந்தை, சின்ன குழந்தை, இதை தூக்குறது பெரிய வேலையான. அவன் மேல போக போக இந்த குழந்தையோட பாரம் தாங்க முடியல. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பிரபஞ்சத்தையும் அவர் தான் தாங்கி இருக்காரு. அவரை இவனால தாங்கிக்க முடியல. சின்ன குழந்தை, சின்ன குழந்தை போக போக கனமா இருக்கு, அவனால தாக்க முடியல. திருநாவர்தனால கீழே விட்டுறலாம் போல இருக்கு அவனுக்கு. கிருஷ்ணர் அதோட விடல அவனை,
இந்த 2 விரல வச்சு மென்னி பிடிச்ச ஒரு அமுத்திட்டு கண்ணெல்லாம் வந்து வெதுங்கி மூச்செல்லாம் அடைச்சு போய் அப்படியே கீழே விழுந்தான். சோ கிருஷ்ணர் முன்னாடி பொய்யங்காரம் செல்லாது. பொய் கர்வம், அந்த கர்வம் இருக்கு இல்லையா, அகந்தை, அகந்தை ஆணவம் பொய் கர்வம்லாம் கிருஷ்ணர் முன்னாடி பீஸ் பீஸ் ஆயிடும். செல்லவே செல்லாது. அதாவது ஒரு பக்தருக்கு இது கூடவே கூடாது. பொய் கர்வம், அகந்தை, ஆணவம் ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா வந்து பீஸ் பீஸ் ஆக்கிடுவார். இது வந்து அசுர குணம். இது இது சில நேரம் சாதுக்கள் மத்தியில் இருக்கும். நான் தர்க்கம் பண்ணி ஜெயிச்சிருவேன், நான் பெரிய பண்டிதன் வாதம் பண்ணி, நல்லா ஒண்ணுக்கு உதவாது. என்னுடைய வாத திறமையினாலேயோ, எனது வாத திறமையினாலேயோ, எனது பாண்டியத்தினாலேயோ, எனது கர்வத்தினாலேயோ கிருஷ்ணரை உணர முடியாது. ஓ நான் பெரிய பண்டிதன், 4 வேதம் படிச்சிருக்கேன், நான் தர்க்கம் பண்றேன், வாதம் செய்வேன், எப்பேற்பட்ட ஆள் வந்து ஜெயிச்சிருவேன், அது மூலமா சாஸ்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுவேன், அது மூலமா நான் கிருஷ்ணரை உணரவே முடியாது. நோ, வாய்ப்பே இல்லை. இதுதான் திருநாவர்த்த மென்டாலிட்டி. இந்த பொய்க்கு வருவோம். எனக்கு எல்லாம் தெரியும், உயர்த்துக்குள்ள பிறப்பு, ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபீர் ஏகமாத மமத்மா. இந்த திருநாவத்தை நினைச்சுன்னா எனக்கு அஷ்டமா சித்தி இருக்கு, நான் ரொம்ப லேசாவே ரொம்ப கனமாவே எதை வேணா தூக்கிட்டு போவேன். நீ எதை வேணா தூக்கிட்டு போலாம், கிருஷ்ணன் வேலை நடக்காது. ஏன்னா அவர் யோகேஸ்வரா. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தரோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூது திருவாநிதி மதிர்மம. யோக சித்தி எல்லாம் கிருஷ்ணாட வேலை செய்யாது, கிருஷ்ணா கிட்டையும் வேலை செய்யாது, கிருஷ்ணனுடைய தூய பக்தர்கிட்டையும் வேலை செய்யாது. எப்பேற்பட்ட யோக சித்தியா இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்டையும் வேலை செய்யாது, கிருஷ்ணனுடைய தூய பக்தர்கிட்டையும் வேலை செய்யாது. எந்த பக்தர்கிட்ட யோக சித்தி வேலை செய்யல? பக்திநாத் தாக்கூர், அப்புறம் அம்பரீஷ் மகாராஜ். சில நேரம் அசுரன் வந்து பகவான் பக்தர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாங்க. பட் பகவானுடைய கருணையில அந்த அசுரனால அம்பரீஷர் நெருங்க முடியல, சுதர்சன் துரத்தின்னு கொண்டு கொடுத்து அசுரன். சோ அந்த மாதிரி இந்த பொய்க்கருவம் இருக்கு இல்லையா, அந்த பொய்க்கருவம் பெரிய ஆபத்து, திருநாவட்ட மென்டாலிட்டி. சோ இதையும் நம்மளால தனிப்பட்ட விதத்துல அடக்க முடியாது இல்லையா. யாராவது இங்க யாராவது எனக்கு ஆணவமே இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா அவங்க ஆணவம் இருக்குன்னு அர்த்தம். யாராவது நான் ரொம்ப பணிவானவங்க, எனக்கு கர்வமே கிடையாது, ஆணுமே கிடையாதுன்னா அப்போ கொஞ்சமாவது இருக்குன்னு அர்த்தம். யாரா ஒத்துக்குவாங்களா? நான் ரொம்ப கர்வம் பிடிச்சவன், ஆணவமானவன், திமிரு பிடிச்சவன், யாரோ ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுதான் திருநாவர்த்த மென்டாலிட்டி. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு சாஸ்திரம் தெரியும், நான் பகவத்கீதையை பல தடவை படிச்சுட்டேன், பாவதம் படிச்சுட்டேன், எனக்கு கிருஷ்ணர் யாரும் தெரியும் அப்படின்னா திருநாவர்த்தன். இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இன்னும் முயற்சி பண்றேன், கிருஷ்ணரை உணர முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என் குருவுடைய கருணையால் நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, பக்தர்கள் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு ஆப்போசிட் ஆனது திருநாவர்த்த மென்டாலிட்டி. சரி, அதுக்கப்புறம் வத்சாசுரா. வத்சாசுரா வந்து கண்ணுக்குட்டி வடிவுல வந்தான். இது சைல்டிஸ்ட் மென்டாலிட்டி, குழந்தைத்தனமான வேலை. நான் வந்து கிருஷ்ணரை ஏமாத்திடுவேன், கிருஷ்ணரால என்ன கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. வத்சாசுரன் என்ன பண்ணா, கண்ணுக்குட்டி ரூபம் எடுத்து கிருஷ்ணனுடைய கண்ணுக்குட்டி கூட வந்து சேர்ந்துட்டான். அவன் நினைச்சிட்டான் கிருஷ்ணரும் பலராமனால என்னை கண்டுபிடிக்க முடியாது, நான் ஈஸியா அந்த கூட்டத்தோட குடும்பமா போய் அவங்களை கொண்டு வருவேன். இதுதான் சைல்டிஷ் பிஹேவியர். சோ இதுவும் கூடாது. நான் வந்து இப்ப கிருஷ்ண பக்தர் ஆயிட்டேன், நான் பண்ற தப்பெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியாது, நான் டிவோட்டியா இருக்கேன், கிருஷ்ணா என்ன கண்டுபிடிக்க முடியாது. நோ, கிருஷ்ணாவுக்கு எல்லாம் தெரியும். ஏதாமா பிரபத்தேந்தே, இவர் எப்படி எனக்கு சரணாகதி பண்ணியிருக்காரு, எந்த மாதிரி பக்தி பண்றாரு, உண்மையா இருக்காரா பொய்யா இருக்காரா போலியா இருக்காரு கண்டுபிடிச்சு. சோ வத்சாசுரனை கிருஷ்ணா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் வத்சாசுரனுக்கு அந்த மென்டாலிட்டி? ஏன் வத்சாசுரனுக்கு சைல்டிஷ் மென்டாலிட்டி? பிகாஸ் இஸ் அசோசியேட் ஆஃப் கம்சா. கம்சனுடைய சங்கத்தினால வத்சாசுரனுக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி. கிருஷ்ணாவை கொல்லணும், கிருஷ்ணா என் எதிரி. இது உன்னால எப்படி முடியும்? குழந்தைத்தனமான என்னப்பா அது? கிருஷ்ணரை யாரால அழிக்க முடியுமா? கிருஷ்ணரை யாராவது கொல்ல முடியுமா? இது அந்த அசுரன் கம்சன் தான் நினைச்சிட்டு இருக்கான், அவன் கூட போய் நீயும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. த பேர் அசோசியேஷன். வத்சசுரா வந்து தவறான சங்கத்தினால அவன் குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டான். நான் கண்ணுக்குட்டி ரூபத்தில் போனா கிருஷ்ணனை கண்டுபிடிக்க மாட்டாரு, நான் கொண்டுருவேன். அடுத்தது பகாசுரா. பகாசுரா என்ன பண்ணான்? கொக்கு வடிவுல வந்தான். கொக்கு வடிவில் வந்து
கிருஷ்ணாவுடைய நண்பர்களையும் கிருஷ்ணரை கொல்லணும். இந்த பகாசுரா வந்து அது வந்து என்விஎஸ்னஸ், டூப்ளிசிட்டி. இந்த பகாசுர யாரு? பூதனாவுடைய சகோதரன். ஓ, என்னுடைய சகோதரி பூதனைய இந்த கிருஷ்ணர் கொண்டுட்டாரு, அதனால நான் பழி வாங்குவேன். என்னமோ கிருஷ்ணர் வழியில போய் பூதனையை கொண்ட மாதிரி. வழியில போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் பூதனை குறுக்க வந்தா கிருஷ்ணர் கொண்டுட்ட மாதிரி அவதான் கிருஷ்ணரை தேடி வந்தான் இல்லையா? பூதனா தான் கிருஷ்ணரை தேடி வந்தான். சோ இந்த பகாசுரன் நினைக்கிறான், ஓ இந்த கிருஷ்ணா வந்து என்னுடைய சகோதரியை கொண்டுட்டாரு, அதனால இவனை நான் பழி வாங்குவேன். அதனால ஏமாத்துறாரு. பிருந்தாவனத்துக்கு வந்து ஒரு கொக்கு வடிவில் உட்கார்ந்துருக்காரு, நாடகம் போடுறாரு. சோ இந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, இதுவும் கிருஷ்ண கான்செப்ட் ஆபத்தானது. டூப்ளிசிட்டி அண்ட் சீட்டிங். டூப்ளிசிட்டி என்னது? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசு. இல்ல பக்தர் மாதிரி இருக்கிறது, ஆனா எல்லா விதமான தவறுகளையும் சரி, ஏமாற்றுக்காரர்கள், சீட்டர்ஸ். இதுதான் பகாசுரா. இந்த பகாசுரா மென்டாலிட்டி. இதையும் கிருஷ்ணர் தான் கொல்ல முடியும். இந்த எண்ணங்கள், இந்த அசுர குணங்கள், இந்த மென்டாலிட்டி, இந்த மனோபாவம். அடுத்தது அகாசுரா. அகாசுரா என்னது? அகாசுரா வந்து அவரும் சகோதரன் தான். இந்த அகாசுரா, பகாசுரா, பூதனா ஒரே குட்டையில ஓட்ட மாட்டேங்க, சகோதரர்கள். பூதனா, அகாசுரா, பகாசுரா. பூதனையை கொண்டதுக்கு பகாசுரன் பழிவாங்க வந்தா, பகாசுரனை கிருஷ்ணர் கொண்டுட்டாரு. பகாசுரனி பூதனை கொண்ட கிருஷ்ணரை பழிவாங்க அகாசுரன். அகாசுரன் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க? குரூரல் மென்டாலிட்டி, கொடூர குணம். கிருஷ்ணர் மேல பகைமை வச்சுட்டு கிருஷ்ணனுடைய நண்பர்களை முதல்ல விழுங்கிட்டான். ஏன்னா அகாசுரன் நினைச்சான், இந்த கிருஷ்ணா தன் பக்தருக்கு ஏதோ ஆபத்துனா வந்துருவாரு, அதனால இந்த பக்தர்கள் என் வாய்க்குள்ள போகட்டும், இந்த கோபர்கள் என் வாய்க்குள்ள போனோடனே கிருஷ்ணர் உள்ள வருவாரு, எல்லாரையும் கொண்டுருவாரு. கொடூர குணம். கிருஷ்ணர் மட்டும் கொள்றது இல்ல, கிருஷ்ணர் கூட இருக்கிற பக்தர்களையும் கொள்ளணும்னு நினைக்கிறேன், அவருடைய சகாக்கள், கோபர்கள். சோ அகாசுர் வந்து குரூராலிட்டி, அது வந்து அவர் வந்து என்வியஸ், பொறாமை, வயலன்ஸ். வயலன்ஸ் வயலன்ஸ் வன்முறை. எது வன்முறை? பக்தர்களுக்கு துன்பப்படுத்துறது வன்முறை, பக்தர்களை தொந்தரவுப்படுத்துறது. சோ அகாசுரன் வந்து கிருஷ்ணாவுடைய பக்தர்களை முழுங்கிட்டான் ஃபர்ஸ்ட், தென் கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைக்கிறான். அகாசுர மென்டாலிட்டி. யோமாசுரா. யோமாசுரா எப்படி வந்தான்? உருவமற்ற தோற்றம், கண்ணுக்கே புலப்பட மாட்டான், திடீர்னு ஆகாசமா தோற்றம், மேக ரூபத்துல வரும் யோமாசுரா. திருட்டுத்தனமா வரும். திருட்டுத்தனமா உள்ளுக்குள்ள வந்து கிருஷ்ணாவை கொல்லணும்னு நினைக்கணும். இந்த மாதிரி சோ மெனி கேரக்டர், இந்த குணநலங்கள்லாம், இதெல்லாம் கிருஷ்ணர் வதம் பண்ண. அப்ப கிருஷ்ணர் வதம் பண்ணாம விட்ட அசுரன் யாரு? காளிங்கன். காளிங்கனை மட்டும் ஏன் கிருஷ்ணர் கொல்லல? அவன் வந்து அவனுடைய மனைவிகள்லாம் பக்தர்களா இருந்தாங்க. ஜய துவஜா பத்னி ஜய நாக கன்யாகா. ஜய துவஜா பத்னி, கிருஷ்ணாவுடைய கருணையால விருந்தாவனத்துல அந்த பிராமணருடைய மனைவிக்கு கிருஷ்ண பிரேம் கிடைச்சது. நாக கன்யாகான், இந்த காளிங்களுடைய மனைவிகள், நாக கன்னிகள். இவங்களுக்கு முதல்ல கணவர் மேல போகும். ஏன்னா இந்த 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 காளிங்கன் என்ன பண்ணாரு? ஏன் கிருஷ்ணர் காளிங்களால் தண்டிக்கப்பட்டார்? சாரி, ஏன் காளிங்கன் கிருஷ்ணரால் தண்டிக்கப்பட்டார்? ஏன் காளிங்கன் கிருஷ்ணரால் தண்டிக்கப்பட்டார்? அபராதம் பண்ணாரு. என்ன அபராதம்? கருடனுடைய பிரசாதத்தை ஒரு எடுத்து சாப்பிட்டாரு. கருடனுக்கு வச்சிருந்த பிரசாதத்தை காளிங்கன் போய் எடுத்து சாப்பிடுறாரு. வைஷ்ணவ அபராதம் பண்ணார், கருடனை தொந்தரவு பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு பொய் கருவம். சோ ஃபர்ஸ்ட் வைஷ்ணவ அபராத், அப்புறம் பொய் கருவம், குரூராலிட்டி, கொடூர குணம், பொறாமை, நானே அனுபவிக்கணும், இந்த யமுனா நதி எனக்கு சொந்தமானது, இந்த யமுனா நதிக்குள்ள கருடர் வரமாட்டாரு, என்ன கிருஷ்ணர் வந்து எதுவும் செய்ய முடியாது, என்னை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. இதெல்லாம் தான் காளிங்கோட மென்டாலிட்டி. பொய் கருவம்,
கொடூர குணம், வைஷ்ணவ அபராதம் எல்லாம் பண்ண. அவர் நினைச்சாரு இன்னைக்கு யமுனையில போயிட்டா வந்து என்ன கருடர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கிருஷ்ணர் வருவாரு. ஆஹ் நான் வந்து நான் வந்து இப்படி நடந்துகிட்டா இந்த பக்தர்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன பெரிய வைஷ்ணவர்கள், என்ன பெரிய பக்தர்கள், நான் யார் தெரியுமா, இந்த பக்தர்களை என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு இந்த கொடூர குணம் இருந்ததுன்னா, இந்த அபராதம் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருந்ததுன்னா வைஷ்ணவர்கிட்ட தப்பிச்சுக்கலாம். ஆனா கிருஷ்ணாட்டு தப்பிக்க முடியாது. கிருஷ்ணாட்டு தப்பிக்க முடியாது. அது என்ன பண்ணாரு, இந்த கொடூர குணம், குராலிட்டி என்னது, குராலிட்டி. யமுனையில போய் உட்காந்துட்டு விஷம் கக்குறான் காளி. கிருஷ்ணாவுடைய நண்பர்கள் கன்றுகள்லாம் அந்த யமுனா நதி குடிச்சு மயங்கி விழுந்துட்டாங்க, உயிரை படுத்து பிராணம் போயிருக்காங்க. பசுக்கெல்லாம் அழுகுது, கோபுரம்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. செய்தி வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி யமுனால வந்து இந்த காளிங்கன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கிருஷ்ணர் போய் யமுனையில குதிச்சுட்டாரு. எல்லாரும் போறாங்க. அங்க வந்து வீட்டுல யசோதாமா நந்தகோபுரம் உட்காந்துட்டு இருக்காங்க. நந்தகோபர் பேசிட்டு இருக்காரு, அவருடைய சகோதரர்லாம் இருக்காங்க. நந்த மகாராஜ் ஆபத்து ஆபத்து, என்ன ஆபத்து, யமுனையில ஒரு பெரிய சர்ப்பம் உட்கார்ந்துட்டு இருக்கு, கிருஷ்ணா அதுக்குள்ள குதிச்சுட்டாரு, கிருஷ்ணா ஓடி வர நந்தகோபுரம் யசோதாமா வந்து பார்த்தா காளிங்கனுடைய தலை மேல கிருஷ்ணன் நடனம் ஆடிட்டு. காளிங்கன் கிருஷ்ணன் கொல்லணும்னு பாக்குறாரு, எப்படி முடியும். மாறாக கிருஷ்ணர் காலில் மிதிப்பட்டு மிதிப்பட்டு காளிங்கனுடைய விஷம் வெளியே வருது. இவங்க மனைவி நினைக்கிறாங்க, காளிங்கனுடைய மனைவி, இவனை கொன்னுருங்க, இவன் வேண்டாம் எங்களுக்கு, இந்த காளிங்கன் எங்களுக்கு வேண்டாம், இந்த காளிங்கன் எனக்கு வேண்டாம், எங்களுக்கு கொன்னுரு, இவனை கொன்னுருங்க. ஆனா காளிங்கன் போராடுறான் கடைசி வரைக்கும் கிருஷ்ணர் கொல்லணும்னு. மாறாக என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணருடைய தாமரை பாதம், பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்கள் மகா ரிஷிகள் முனிவர்கள்லாம் தவம் செய்யறாங்க, பகவானுடைய தாமரை பாதத்தை மனதுல நிறுத்த முடியல. யாருக்கும் கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமான வாய்ப்பு காளிங்கனுக்கு கிடைச்சது. எந்த தாமரை திருப்பாதத்தை, எந்த தாமரை திருப்பாதத்தை மாபெரும் தேவர்களும் மகா ரிஷிகளும் தரிசனம் பண்ண காத்துட்டு இருக்காங்களோ, அந்த தாமரை திருப்பாதம் காளிங்கனுடைய தலையில பதிஞ்சது. அதனால என்னாச்சு, பகவானுடைய தாமரை திருப்பாதம் காளிங்கனுடைய தலையில பதிஞ்சதுனால காளிங்கனுடைய அகங்காரம் போச்சு. இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. இப்போ காளிங்கனுடைய மனைவி பிரார்த்தனை பண்றாங்க, இந்த காளிங்கன் விஷம் கக்கி கக்கி எல்லா விஷம் வெளியே வந்து கடைசியில் பிளட் வர ஆரம்பிச்சு, ரத்தம் வர ஆரம்பிச்சு காளிங்கனுடைய வாய். அவன் சோர்ந்து போனான், சோர்ந்து போயிட்டான் காளிங்கன். அப்போ மனைவி எல்லாம் வந்து சொன்னாங்க, கிருஷ்ணா இப்ப காளிங்கன் திருந்தி விட்டான், தன் தவறை உணர்ந்து விட்டான், உங்களிடம் சரணாகதி பண்ணிட்டான், தயவு செய்து அவன் மன்னிச்சிருங்க. சோ பக்தருடைய அனுகிரகத்தினாலதான் காளிங்கன் காப்பாற்றப்பட்டார். இல்லாட்டி காளிங்கன் பண்ண குற்றத்துக்கு கிருஷ்ணாவுக்கு தண்டனை கொடுத்திருப்பார், அவனை தண்டிச்சிருப்பார். ஆனா இந்த நாகபத்னிகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணாங்க, கிருஷ்ணா எங்க கணவரை மன்னிச்சு விட்டுருங்க, அவன் திருந்திட்டான், அவனோட அகங்காரம் போயிடுத்து, அவன் நீ குற்றம் செய்ய மாட்டான். ஆமா கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், நான் உங்கள் பக்தர்களுக்கும் கன்றுகளுக்கும் துன்பம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் கிருஷ்ணா அப்படின்னு டயர்டாய் வாயெல்லாம் பிளட் வந்து பேசணும். கிருஷ்ணன் சொன்னார், ஏய் காளிங்கா, உனக்கு இங்க வேலை கிடையாது, மரியாதைங்கிறது போயிடு, நீ இந்த ஊர்லயே நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு, இனி வந்து இந்த ஊர் பக்கமும் உன்னை பார்க்க கூடாது. கிருஷ்ணா, நான் இங்கிருந்து வெளியே சென்றால் கருடர் என்னை கொன்று விடுவார், என்னை காப்பாற்றுங்கள். அப்ப பகவான் சொன்னாரு, உன்னுடைய தலையில் என் தாமரை திருப்பாதம் இருக்கு, கருடர் உன் பக்கம் வரமாட்டார். உன் தலையில் என் தாமரை திருப்பாதம் வந்து பயிற்சிருக்கேன், தைரியமா வெளியே போற, கருடர் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டார். அதான் யாருடைய நெற்றியில பகவானுடைய தாமரை திருப்பாதம் இருக்கோ அங்க யம தூதர் கிட்ட வரமாட்டாங்க. நம்ம நெற்றியில புரோபாரம் திலக் போட்டு விட்டுருக்க, பகவானுடைய தாமரை திருப்பாதம், யம தூதர் கிட்ட வரமாட்டாங்க. அதனால நிறைய தப்பு பண்ணலாமா, டபுள் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு கிருஷ்ணா இல்லையா. சோ இந்த காளிங்கனை வந்து கிருஷ்ணா மன்னிச்சு விட்டார். ரொம்ப அழகழகான லீலைகள், இந்த எல்லா லீலையும் நமக்கு பாடம், இந்த எல்லா லீலைகளும் நமக்கு அழகழகான பாடம். சௌபரி முனி, சௌபரி முனி யமுனா நதிக்கடியில் போய் உட்கார்ந்துருக்காரு. அவரு இந்த யமுனையில வந்து கருடர் மீன் பிடிக்க வந்தாரு, கருடர் சமைச்சாரு, இந்த யமுனையில வந்து அவர் செத்து போயிடுவார். அதனால கருடர் இந்த பக்கம் வரல.
இது அட்வான்டேஜ் எடுத்துட்டு காளிங்கன் அங்க போய் உட்காந்துட்டான். காளிங்கனும் வைஷ்ணவ அபராதம் பண்ணா, சௌபரி முனியும் வைஷ்ணவ அபராதம், 2 பேரும் விழுந்து போனாங்க. சௌபரி முனி என்ன பண்ணாரு? கருடருக்கு சாபம் கொடுத்ததுனால அவர் தன் யோக சக்தியிலிருந்தே வீழ்ந்த யமுனைக்கு அடியில போய் தவம் பண்றாரு. யமுனைக்கு அடியில போய் தவம் பண்ணிட்டு இருக்கிற சௌபரி முனி தன்னுடைய தவத்திலிருந்து வீழ்ற 10,000 வருஷம் தவம் பண்ணார். ஒரு செகண்ட் தான் வைஷ்ணவ அபராதம் பினிஷ்டு. அவருடைய தபம் எல்லாம் போயிடுச்சு. பாபத்தாரு. சோ இப்படி இங்க ரொம்ப அழகழகான வர்ணனை. இந்த லீலைகள்லாம் உத்தவர் நினைச்சு பாக்குறாரு. இந்த விருந்தாவனத்துல எப்படி கிருஷ்ணா இந்த அரக்கர்கள் எல்லாம் சின்ன குழந்தை பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி, சொப்பு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி உங்களுக்கு கொண்டாங்க. சோ இந்த கிருஷ்ணர் பலராமரும் யுகம் தோறும் இந்த மாதிரி அசுர குணம் படைத்தவங்களை கொள்றேன். நான் கலியுகத்துல சைத்தன்ய மகாபுரு நித்யானந்த பிரபு இந்த அசுர குணம் படைச்சவங்களை பக்தரா மாத்துறாரு. இந்த அசுரங்கள்லாம் இப்ப இதயத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க. பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவத்தை எல்லாம் உள்ள உட்காந்து பிளாட் போட்டு ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கிருஷ்ணன் என்ன பண்றாரு? கலியுகத்துல நாம ரூபத்துல வர சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மந்திரம் கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை கேட்டா இந்த அசுரங்களை ஓடிடுவாங்க. இந்த இதயத்துக்குள்ள இருந்து வெளியில போவாங்க. இவங்களை தூக்கி வெளியில போடணும். இந்த மென்டாலிட்டி, இந்த அசுர குணங்கள், இந்த அரக்க குணங்கள், பூதனா குணம், திருநாவர்தா, தேனுகாசுரன், எல்லா குணங்களும் வெளியே போகும். அப்பதான் பிருந்தாவனத்து பக்தி என்னன்னு நமக்கு புரியும். பிருந்தாவனத்து பக்தி என்ன, கோபருடைய மனப்பான்மை என்ன, கோபியுடைய மனப்பான்மை என்ன, கிருஷ்ணருடைய கருணை என்ன, அவங்க பக்தருடைய தெய்வீகமான குணம் என்ன, இதெல்லாம் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படி ரிவீல் ஆகும். ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபத்துல தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. जय श्री प्रभुपाद की जय, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. ओके.